திருச்செந்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற பள்ளி ஆண்டு விழாவில் மாணவர்கள் அசத்தல். சிலம்பு வாள் சண்டையிட்டும் கராத்தே ஓடுகளை உடைத்தும் மாணவர்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். தூத்துக்குடி திருச்செந்தூரில் உள்ள செந்தில் ஆண்டவர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். இந்த நிலையில் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் சில்வான் சிங் தலைமையில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக காவல்துறையினர், துணை கண்காணிப்பாளர் மகேஷ்குமார் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ்களையும் பரிசுகளையும் வழங்கி பாராட்டினர். தனியார் பள்ளிகளுக்கு இணையாக கோலாகலமாக அரசு பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றதால் மாணவர்கள் உற்சாகம் அடைந்தனர். மேலும் பரதநாட்டியத்துடன் தொடங்கிய பள்ளி ஆண்டு விழா தனியார் பள்ளிகளுக்கு நிகராக வண்ண விளக்குகள், கலை நிகழ்ச்சிகளுடன் பிரம்மாண்டமாக நடைபெற்றதால் மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் உற்சாகம் அடைந்தனர். இதில் கல்வி மற்றும் விளையாட்டில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு விருதுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் மாணவர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தினர். இதில் பள்ளி மாணவர் ஒருவர் பரதநாட்டியத்தில் அசத்தி பார்வையாளர்களை உற்சாகமூட்டினார். மேலும் பள்ளி ஆசிரியர்கள், மேலாண்மை குழு நிர்வாகம் மூலம் கற்றுவிக்கப்படும் சிலம்பம், கராத்தே பயிற்சி, மாணவர்கள் சிலம்பத்தில் மான் களரி மற்றும் வாள் சண்டையிட்டும், கராத்தேவில் ஓடுகளை காலால் உடைத்தும் அசத்தி பார்வையாளர்களையும் பெற்றோர்களையும் வியப்பில் ஆழ்த்தினர். இதில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பேசிய டிஎஸ்பி மகேஷ்குமார், தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளியில் ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகளின் முயற்சியால் செய்யப்படும் பல்வேறு முயற்சிகளுக்கும் பாராட்டுகளை தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், பெற்றோர்கள் மாணவர்களை முழு நேரமும் கண்காணிக்க வேண்டும் என்றும், ஆசிரியர்களுடன் பெற்றோர்கள் தொடர்பில் இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் மாணவர்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தினால் பள்ளிக்கு வெளியே நடமாடும் தீயவர்களின் சகவாசங்களும், போதைப் பொருட்களின் பழக்கங்களும் உங்களின் சிந்தனையில் இருக்காது என்றார். மேலும் பள்ளியில் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுப்பதை முழுமையாக அறிந்தாலே போதும், செல்போன்களிலேயோ இன்டர்நெட்டிலேயோ மாணவர்கள் அறிவை தேட வேண்டாம் என கூறிய அவர், நண்பர்கள் எவரேனும் வழி தவறி சென்றால் அவர்களை பற்றி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிப்பதை விடவும் முதலில் ஆசிரியர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் என அவர் அறிவுரை வழங்கினார்.